வணக்கம். 2024 நவம்பர் 25 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதி மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக போகிறது. இது ஹம்பந்தோட்டாவிற்கு தென்கிழக்கு 500 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. மிக மெல்ல தமிழ்நாட்டின் கரையை 30ஆம் தேதி வரை நெருங்கும். 29ஆம் தேதி வரை நெருங்கி 30ஆம் தேதி கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடக்கும் பொழுது செயலிழந்து கடந்தாலும் கரையை கடக்கும் வரைக்கும் கரையோரத்திலே சற்று தீவிரமாக இருந்து கரையோரத்திலே அதாவது கடற்கரையை ஒட்டிய பகுதியில் மட்டும் பாதிப்பில்லாத சற்று காற்றை கொடுக்கலாம், பாதிப்பில்லாத காற்றை கொடுக்கலாம். ஆனால் அதீத கனமழை பொழிவு ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் தென் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ளே திருச்சி, திண்டுக்கல் மற்றும் நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை என்று உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. டெல்டா மாவட்டங்களிலேயும் மழை பொழியும். உள் மாவட்ட மழை டெல்டாவிற்கும் வரும். ஆகவே இதையெல்லாம் சிந்தித்து அதாவது 2008 நிஷா புயல் மழைப்பொழிவு போல அதை விட சற்று கூடுதல் மழைப்பொழிவு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கையை எடுத்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்டேட்ஸ், மாறுதல், துல்லியம் எல்லாம் வழங்கப்படும். விரிவான அறிக்கையை பார்த்து அதாவது முன்னெச்சரிக்கை பணிக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஆக வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருப்பது கட்டாயம். சற்று அசாதாரண சூழ்நிலை தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தெரிகிறது. ஒட்டுமொத்தம் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் அதீத மழைப்பொழிவு, தொடர் மழைப்பொழிவு தெரிகிறது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.